சமீபத்தில் குவைத்திலேருந்து ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் எனக்கு கால் பண்ணார். வார் சுச்சுவேஷன்னால் நான் இந்தியா வந்துடலான் இருக்கேன், நான் இங்கேயே செட்டில் ஆகலான்னு இருக்கேன், என் கையில் 1 கோடி ரூபாய் இருக்குது, இதில் எனக்கு மாதம் எஸ்டபிலிட்டி வேணும், வெல்த் கிரியேஷனும் வேணும், இது ரெண்டும் காம்பினேஷனாக ஒரு பிளான் கொடுக்குன்னு சொன்னார். நான் அவருக்கு சொன்ன விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு சபரி ஸ்மார்ட் இன்வெஸ்ட் யூடியூப் இன்ஸ்டாகிராம் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர்கிட்ட நான் 1 கோடி ரூபாவை ஒரு 50 லட்ச ரூபா ஹைப்ரிட் ஃபண்ட்லையும் 50 லட்ச ரூபா ஒரு 12% கொடுக்கக்கூடிய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன். அந்த 50 லட்ச ரூபாவை எஸ்டபிலிட்டி 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மாதம் 40 வாங்குறாரு. 13 வருஷம் கழித்து அவர் இன்ட்ரெஸ்ட் வாங்கிறாரு. அந்த 50 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ண பணம் அப்படியே இருக்குது. இன்னொரு 50 லட்ச ரூபாவை ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 12% கொடுக்கக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காரு. அது 13 வருஷத்தில் 2.18 கோடி வளர்ந்துருக்கு. இப்போ தான் ட்விஸ்ட்டே. இப்போ அவர் கையில் இருக்க பணம் 2,18,00,000 + 50 லட்சம் ஈக்குவல் டு 2.68 கோடி அவர் கையில் இருக்குது. அதே மாதிரி அந்த 2.68 கோடியை 1.34 கோடி ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்லையும் 1.34 கோடி ஒரு 12% கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த 1.34 கோடி எஸ்டபிள்பி மாதம் 90 இருக்காரு. அடுத்து 13 வருஷம் கழித்து அவர் எஸ்டபிள்பி எடுத்த போக 1.34 கோடி இருக்குது. இன்னொரு 1.34 கோடியை 12% கொடுக்கக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 13 வருஷம் கழித்து அவர் 6 கோடி ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த எஸ்டபிள்பி மாதம் இன்ட்ரெஸ்ட் எடுத்தது போக தன் குடும்பத்துக்கு 7.34 கோடி கார்பஸை விட்டுட்டு போகிறாரு. இது போன்ற பயனுள்ள முதலீட்டு தகவல்களுக்கு சபரி ஸ்மார்ட் இன்வெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.